ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம வந்து கும்பாபிஷேகத்துக்காக ஊருக்கு போயிருந்தோம் அப்படி சொன்னால் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் கோவிலுக்கு போன வீடியோலாம் வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம போகிற வழியில் வந்து என்னென்ன இருந்தது அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து திண்டுக்கல் வரைக்குமே வந்து ட்ரெயினில் போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வத்தலக்குண்டு வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு வத்தலக்குண்டுலேருந்து அதுக்கு மேலே போகிற வழி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து கொடைக்கானல். மோஸ்ட்லி எல்லாரும் எங்கே ட்ரிப்புக்கு போகிறீங்க, எங்கேயாவது போகணுன்னு சொல்லி ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு எல்லோரும் மைண்டில் வருது இப்போ கொடைக்கானல் அதுதான் சொல்கிறாங்க. நம்ம வந்து கொடைக்கானலுக்கு போல் கொடைக்கானலுக்கு கொஞ்சம் நடுவுலேயே வந்து ஒரு 2 ஊர் வந்து பிரியும், 2-3 ஊர் பிரியும். அதில் வந்து ஒரு ஊருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மித்ரா தான் நான் பஸ்ஸில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேடம் வந்து வடை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். குரங்குக்காக வச்சுருக்காங்களா. அங்கே போகிற வழியில் வந்து குரங்கு இருக்கும்ல, சரி அதுக்கு போடலாம் அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் அங்கேருந்து மாறி இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. குரங்கு வரும், நான் வடை போட போகிறேன் அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே சுற்றி மேகமூட்டம், பனி மூட்டத்தோட நடுவில் வந்து ஒரு பெரிய மலை. இந்த மலைக்கு நடுவுலையுமே ஒரு ஃபால்ஸ் வந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து மஞ்சுளா அணை அப்படின்வாங்க, மஞ்சுளா டேமு. அதுவுமே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த இயற்கையான காட்சிகள்லாம் வந்து நம்ம பார்க்க வந்து கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஊர்லேயே வந்து இவ்வளோ இயற்கை காட்சிகளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிச்சுக்கணும். மித்ராவுக்கு தான் ஒரே ஹாப்பி. ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலும் மேடம் வந்து ரொம்ப குஷியாகிடுவாங்க. இங்கே பாருங்களேன், சுற்றி மரம் செடியெலாம் இருக்குது. நடுவில் வந்து ஒரு டேம், இதுதான் வந்து மஞ்சுளா டேம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. மித்ரா எப்போ குரங்கு வரும் கேட்டுகிட்டே இருந்தது. அன்னைக்கு பார்த்து குரங்குங்களே இல்லை, ஒரு 2-3 குரங்கு தான் இருந்தது. ஃபஸ்ட்டில் வந்து நிறைய குரங்கு லைன்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தா குரங்களோட இதுவே கம்மியாயிடுச்சு. இதில் வந்து சாப்பாடு வேறு எடுத்து வச்சுருக்காங்க மேடம். கொஞ்சம் புளி சாதம் இருந்ததா, சரி அது வந்து நான் குரங்குக்கு போடுவேன் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே போகிற வழியில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே விநாயகர் கோவில் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும். அங்கே நின்று டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. நிறைய பேர் வந்து கொடைக்கானலுக்குலாம் போகிறாங்களா, அவங்களாம் வந்து அங்கே நின்று டீ குடிச்சிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல எடுப்பாங்க. அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் ஒன்று இருக்குது. சுற்றி வந்து காடுகளாக இருக்கும், நடுவில் மட்டும் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். எனக்கெலாம் வந்து இங்கேயே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு நீ போய் நல்லா வாழுமா அப்படி சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணி வாழுவேன். அப்படி இருக்குது அந்த இடம்லாம். ரொம்ப லைக் பண்ணி இதெல்லாம் வாழணும், அந்த அளவுக்கு ஒரு ஆசை. இது வந்து கும்பரையூர் சொல்லுவாங்க, கும்பரை. அங்கேயுமே நிறைய வீடுங்கள்லாம் இருக்கும். நாங்கள் அன்றைக்கி போகும்போது வந்து குளிர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். பாட்டி வீட்டில் இருந்து காலையில் போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவினிங் போல் வந்து நம்ம கோவில் திருவிழா நடக்குது அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து கிளம்புனது வந்து புதன்கிழமை நைட்டு கிளம்பியிருந்தோம். வியாழக்கிழமை காலையில் வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயே லஞ்செலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் போயிருந்தோம். இதுதான் வந்து நம்ம பாட்டி வீடு. பாட்டினா யாருன்னா நம்ம அபிமா இருக்காங்க, எங்கள் பெரிய அக்காவோட மாமியார் வீடு இது. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம். இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவே வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதா கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஒரு ஸ்டெப்ஸுமே நல்லா பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு அவங்க அத்தை வீடு, இந்த சைடு அவங்க பாட்டி வீடு. நம்ம போகும்போது எதிரிலே வந்து இதுமாதிரி பனி மூட்டமாக இருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா, அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படி சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். போய் இறங்கணுன்னு அம்மாவும் பாட்டி கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு ஒரே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்தது அந்த இடமும். நம்மனா அடிக்கடிக்காக போகிறோம், எப்பயாவது ஒரு வாட்டி போகிறோம். போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. இதிலே இவர் வந்து எங்கள் மாமா, இவரோட வீடு இருக்குது. அவர் வீடு நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து நாங்கள் அன்றைக்கி அந்த வீட்டுக்கு போகல, இங்கேயே இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பலாப்பழம் வெட்டதில் எக்ஸ்பர்ட்டு. இந்த பலாப்பழமும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அப்படியே செம்ம இனிப்பு. இது வந்து நல்ல இனிப்பாக இருந்தது. இங்கே இருக்க மரம் செடியெலாம் வந்து ரொம்ப பச்சை பசேன்னு வளருது. இவங்க வந்து எதுவுமே வந்து கெமிக்கலான எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து இயற்கையிலேயே வளர்கிறதுனால அதோடய ஃபுட்டுமே வந்து நல்லா இருக்குது. மரம் செடிக்கெலாம் வந்து கெமிக்கல் கலந்தது எதுவுமே இல்லை, அதுவே இயற்கையாகவே வளர்கிறது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நானும் கிருஷ்விக்கும் வந்து கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு. கிருஷ்விக்கு வந்து அன்றைக்கி வந்து ஜுரம், அதனால தான் வந்து குழந்தை வந்து ரொம்ப சிடுன்னு இருந்து அழுதுகிட்டே இருந்தான். நம்ம பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிடலாம், குழந்தை வந்து என்ன சொல்லும், இதுதான் வந்து அவகோடா. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஃப்ரூட்ஸ் வந்து இந்த அவகோடா தான். யாரை பார்த்தாலும் அவகோடா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது, அவகோடா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது. அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. இந்த அவகோடா வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது வளருமே. நம்ம அதை நட்டு வச்சு அதை 4 வருஷம் அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து பழம் காய்க்க ஆரம்பிக்குமே. இங்கே வந்து இல்லை பூக்கெலாம் வந்து அவங்களுக்கு வந்து பற்றாக்குறையே இல்லை. இந்த ரோஸ் செடியெலாம் வந்து பாட்டியே வச்சுருக்காங்களா, அதுலேருந்து அவங்க வந்து பூலாம் வந்து பறிச்சுப்பாங்க. தக்காளி செடி, தக்காளி வந்து இப்போ தான் காய்ச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து பழமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஒரு 2-3 நாளில் வந்து நம்மளுக்கு பழமாயிடும். நல்லா இருக்குல்ல தக்காளி, பார்க்க குடமிளகா மாதிரி இருக்கு. சரி, போன இதில் வந்து பாட்டி வந்து பூ பறித்து வச்சுருந்தாங்க. சரி, அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் காட்டியிருந்தேன். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, பார்க்கவே ஒரு கலர்ஃபுல் லுக்கோட நல்லா செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் ரோஸு, அப்புறம் ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ். நம்மளுக்குலாம் இங்கே ஒரு வீடு இருக்காதா சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். நம்மளும் வாங்குவோம் ஃப்யூச்சரில். இதுதான் பாட்டி அவங்க வீடு. உள்ளே போனோம் கொஞ்சம் பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் கிச்சன். ஊர் சைட்லலாம் மோஸ்ட்லி இதுமாதிரி மேலே பரணை வச்சு தான் கட்டுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ இருக்கவங்களாம் எங்கே அதெல்லாம் வச்சு கட்டுறாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து கும்பாபிஷேக வீடியோ, கோவிலுக்கு போன வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய். இதுதான் பாட்டியோட கிச்சன்.